யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அதில் எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். சொல்லுவோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? எதை சொல்லி பாடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet every one of you who has come to this evening service in the mighty name of our Lord and Savior Jesus Christ. தேவன் யார்? Who is the Lord? இந்த கேள்வி வேதத்திலே அநேகருக்கு எழும்பி இருக்கிறது. பார்வோன் கேட்கிறான், அவர் யார் என்று கேட்கிறான். Many people in the scripture have raised this question. Pharaoh was asking, who is the Lord? அவன் கேள்வியில எந்த தவறுமே இல்லை. There is nothing wrong in his question. அநேக சமயங்களிலே அவர் யார்? Many times we have a question, who is the Lord? நாம் நடந்து போகிற பாதை சரிதானா? Whether my path is the right one. நாம் எடுத்திருக்கிறதான தீர்மானம் சரிதானா? Whether my determination is the right one. இந்த மாதிரி கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து பலமுறை எழும்புகிறது. Many times we have such questions raising from our mind. ஏனென்றால் இந்த உலகத்திலே அநேக மதங்களும் மதங்களை சார்ந்த தெய்வங்களும் ஏராளம் இருக்கிறது. Why? Because we have lot of religions in this earth. Also we have lot of gods. அருமையான இந்த தெய்வத்தை குறித்ததான அநேக வேத புத்தகங்கள், குர்ஆன், மகாபாரதம், இப்படி பக்திக்குரிய தெய்வத்தை குறித்ததான ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அநேக புத்தகங்கள் இந்த பூமியில இருக்கிறது. There are many books found in the earth regarding the gods. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே தெய்வத்தை குறித்ததான விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறது. Each and every man has a faith on some God. அப்படி என்றால் நீங்கள் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து யார்? If it is so, who is the Jesus whom do you? இப்படிப்பட்ட கேள்விகள் பலமுறை நம்முடைய இருதயத்திலே எழும்பும். Many times we have such questions raising from our mind. நான் கடந்த நாட்களிலே குர்ஆனை குறித்து பிரசங்கிக்கிற ஒரு மனிதனுடைய அருமையான கடிதத்தை வாசித்தேன். In the past days I was reading a letter written by a person belonging to Islam. அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். And he has accepted Jesus Christ ஆனால் as his personal அவர் savior. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ்வுக்கு திருமணமாகவில்லை, அப்படி திருமணமாகி ஒரு குமாரனை அவர் பெற்று இந்த பூமிக்கு அனுப்புகிறார் என்றால் அவர் அல்லாஹ்வாக இருக்க முடியாது என்று அவர் அதை ஆணித்தரமாக பேசி வந்தவர். Before accepting Jesus, he was saying that Allah was unmarried, and if a God gets married and begat a son, he will not be a God. அல்லாஹ் என்றால் கர்த்தர் என்று நாம் அழைக்கிறோம். And Allah means the Lord. அவர் அருமையான கர்த்தருடைய கடவுள் என்றால் கடந்து நிற்கிறவர் என்று பொருள். And if it is God, he is above everything. ஆகவே நிறைய கேள்விகள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. உங்களை சந்திக்கிறவர் எல்லாரும் விசுவாசிகள் அல்ல. உங்களை அருமையான உங்கள் விசுவாசத்தை
நம்பாத, உங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாத, உங்கள் விசுவாசத்துக்கு எதிர்த்து நிற்கிற மனுஷர்கள் இந்த பூமியிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். There are lakhs and lakhs of people who are resisting our faith and they do not believe what we believe. அவர் எழுப்பினதான அந்த கேள்விக்கு குர்ஆனிலிருந்தே அவருக்கு பதில் கிடைத்திருக்கிறது. அதற்கு பின்பு அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். He had a question in his mind and he got the answer from the Bible. After that he has accepted Jesus as his personal savior. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் எழுப்பின அந்த கேள்வி இருக்கிறது, அல்லாஹ், நான் இதுவரையிலும் அருமையான மரியாள், இது இப்படி குடும்பம் அப்படிதான் நம்ம பார்த்துருக்கிறோம், அதெல்லாம் சரி கிடையாது என்றுதான் நான் பிரசங்கித்திருக்கேன். அல்லாஹ்வுக்கு திருமணம் ஆச்சான்னு ஒரு கேள்வியை நான் இதுவரையிலும் கேட்டதில்லை, கேட்டதே இல்லை. ஏன்னா அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அவர் குமாரன் எப்படி வருவார், கல்யாணமாக குமாரன் எப்படி வருவார் சொல்ற கேள்வி, அது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான கேள்விதான். ஆனால் அது மாம்சத்தில் எழுப்பின கேள்வி, அவருடைய அறிவு சார்ந்த கேள்வி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதமே அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. The Bible can explain the greatness of God. ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து பேசும்போது அதை நான் இன்னும் விளக்கமாய் பேசுகிறேன். நான் இந்த மாலை வேளையிலே உங்களை செய்திக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். Hebrews chapter 1 and verse 1. God, who at various times and in various ways spoke in time past to the fathers by the prophets, has in these last days spoken to us by his Son, whom he has appointed heir of all things, through whom also he made the worlds. இந்த வேதத்திலே பல காலங்களை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. The word of God tells about different ages. மனசாட்சியின் காலம் என்ற ஒரு காலத்தை அருமையான வேதத்திலே நீங்கள் பார்க்கலாம். You can see the age of conscience in the scripture. ஆதியாகம புத்தகத்திலிருந்து யாத்திராகம புத்தகம் வரையிலும் மனசாட்சியின் காலம் என்று பிரித்திருக்கிறார்கள். From the age period of Genesis to Exodus, they have divided that age as the age of conscience. அந்த நாட்களை நீங்கள் வாசித்தால், அந்த நாட்களிலே அதிகாரங்களை நீங்கள் வாசித்தால், ஒரு கல்லை நிறுத்தி எண்ணெய் வார்த்து தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். And during those days people have planted pillars and they have anointed it with oil and worshipped. அந்த நாட்களிலே அவர்களுக்கு கட்டளை ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. During those days they were not given the law. மனசாட்சியே அவர்களுக்கு கற்பனையாக இருந்தது. And their conscience itself was the law. அவர்கள் மனசு எது சரியாய் தெரிகிறதோ அதுதான் கற்பனை. What is right to their sight are considered to be the law. ஆனால் மோசேயினுடைய பிரமாணத்தை அவர்கள் பெற்ற பின்பு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனுடைய கட்டளையை பெற்றிருக்கிற அந்த காலத்தை பிரிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே மல்கியா புத்தகம் வரையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளையை பெற்றிருக்கிற ஒரு காலம் என்று நாம் பிரிக்கலாம். And we can divide the period between the time when the law was given to Moses and to the period of Malachi. It is called to be the period of law. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இருக்கிற இந்த காலம் கிருபையின் காலம் என்று அழைக்கிறார்கள். But these days we are living in is called to be the period of grace. நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். We are living in the period of grace. இயேசுவை பின்பற்றி, இயேசுவை ஆராதித்து, இயேசுவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are following God and we are worshiping him and we are glorifying him. ஆகவே அந்தந்த நாட்களிலே ஆண்டவர் ஜனங்களுக்கு தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். And at those times the Lord had been revealing himself to the people. அவர் யார் என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். And he has revealed who he was. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒருவரும் இயேசுவை அறியவில்லை. The Old Testament believers did not know about Jesus. இயேசு எனும் நாமத்தில் இருக்கிற வல்லமையை அவர்கள் உணரவில்லை. And they did not feel the power in the name of Jesus. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு மகிமை இருக்கிறது, ஒவ்வொரு அருமையான மேன்மை இருக்கிறது, ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. And each name has a different glory and each name gives blessed different. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 16 பேருக்கும் அருமையான அதற்குள்ளே ஏராளமான சத்தியங்கள் மறைந்து கிடக்கிறது. The 16 names of the Old Testament, there are a lot of deep truths found in them. நம்முடைய தேவன் பன்மை தன்மை உடையவர். Our Lord has a plurality. அருமையான ஒரு பேருக்குள்ளேயோ அல்லது ஒரு இடத்துக்குள்ளேயோ
அல்லது ஒரு குறிப்பிட்ட அருமையான இடத்துக்குள்ளேயோ ஒரு பேருக்குள்ளேயோ அவரை நாம் கொண்டு வர முடியாது. We cannot bring him inside a particular name or to a particular place. ஆகவே எத்தனை பேரு கூட நீங்கள் சொல்லி ஆண்டவரை துதிக்கலாம். We can praise God with different names. நாம் யெகோவா இருக்கிற தேவனை அந்த நாட்களிலே வெளிப்பட்ட யெகோவா என்று வெளிப்படுத்தப்பட்ட பேரிலே வெளிப்பட்ட தேவனை இன்றைக்கும் அந்த பேர் சொல்லியும் நாம் ஆண்டவரை துதிக்கலாம். At those days the Lord revealed himself as Jehovah and we can worship him even today with this name. இதுவரையில ரெண்டு பேரை நாம் தியானித்திருக்கிறோம். So far we have been meditating upon two names. ஒன்று எலோகிம் என்ற வார்த்தையை நாம் தியானித்தோம். The first one is Elohim. இரண்டாவது போன வாரத்திலே அதோனி என்ற பெயரை தியானித்தோம். Secondly, we meditated upon the name Adoni. இந்த மாலை வேளையிலே மூன்றாவது பேர் அண்டைக்கு நாம் போக போகிறோம். And this evening time we are going to meditate upon the third name. மூன்றாவது ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற பேர் யெகோவா யாவே என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. The third name given to the Lord is Jehovah Yahweh. இது கிரேக்க மொழிகளிலே அருமையான கிரேக்க மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை. And this is the word which was translated from the Hebrew or Greek script. முதலாவது அந்த கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கில ஆங்கிலத்திலே தான் மொழிபெயர்த்தார்கள். கிங் ஜேம்ஸ் இப்படிப்பட்டதான அருமையான மொழிபெயர்ப்பு தான் ஆங்கிலத்திலே வெளிவந்தது. Initially it was translated to English language by King James. 2800க்கு அதிகமான மொழிபெயர்ப்பிலே இந்த வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. In these days the script has been translated into more than 2500 languages. நீங்கள் ஒரு பேர் இன்னொரு பேரிலே மொழிபெயர்க்கப்படும் போது அதனுடைய பேர் அந்த மொழியிலே வேறு விதமாக இருக்கும். And when we translate a particular name, the name will be different in the other language. நீங்கள் மலையாள மொழி எடுத்துக்கொண்டால் ஆண்டவரை எப்படி அவன் இவன் என்றுதான் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். தமிழிலே நாம் அப்படி சொல்ல மாட்டோம். In Malayalam language they call the Lord in a different manner. ஏராளமான மொழிகள் அருமையான இருக்கிறது. ஒவ்வொரு மொழிகளிலும் இந்த யெகோவா யாவே என்ற வார்த்தை அந்த கிரேக்க மொழியிலே இருக்கிற அந்த வார்த்தை அருமையான மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே அது எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். And in the original Greek script it was Jehovah Yahweh, and we are going to meditate upon this name in Tamil. ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்ததுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். And we have to praise the Lord for giving us this mighty scripture. இந்த வேத புத்தகம் மாத்திரம் நம்முடைய கரத்திலே கிடைக்காமல் போனால் அருமையான நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. And if we would not have received the scripture in our hand, we would not have known the Lord. ஆலமரத்துக்கு முன்னே எவ்வளவு மணி நேரம் நின்றிருக்கிறோம். Many times we have been standing before the banyan tree. வேப்ப மரத்துக்கு முன்னே எவ்வளவு நேரம் நின்றிருக்கிறோம். And many people were standing before the neem tree. கல்லுகளுக்கு முன்னே எவ்வளவு நேரம் நின்றிருக்கிறோம். And we have been standing before the stones. தீக்கு முன்னே நின்றிருக்கிறோம். And we have been standing before the fire. இதற்கு என்ன காரணம்? What was the reason? நமக்கு வேதம் கிடைக்கவில்லை. Because we did not receive the scripture. தேவனை அறியவில்லை. We did not know the Lord. கிறிஸ்தவர்களே இன்னும் தேவன் யார் என்பதை அறியவில்லை. Many Christians do not know who the Lord is. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் சப்பரம் தூக்கி கொண்டிருக்கிறார்கள். Even today the people are carrying the idols. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மெழுகுதிரி கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள். Even today the Christians are lighting candles. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அருமையான பாத யாத்திரை பண்ணுகிறார்கள். Even the Christians are walking to the pilgrim. கொடியேற்றி அல்லேலூயா 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 என்று கொடிக்கு முன்னே நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And they are raising flags, hoisting flags and praising the Lord before it. ஏன்? Why? அவர்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை. Because they have not learned நிறைய கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கே வேதம் என்ன என்று தெரியாது. Even many Christian ministers do not know what the scripture is. 7 வருஷம் படிக்கிறார்கள், என்ன படிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. They are undergoing 7 years of education and they do not know the scripture. தேவன் யார்? Who is the Lord? அவருடைய பேர் என்ன? What is his name? அவருடைய தன்மை என்ன? And what is his nature? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வெளிப்பட்டிருக்கிற தேவன் யார்? At various times in different ways he has revealed himself. And நீங்கள் யார் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டால் மாத்திரமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய அன்பின் ஆழத்தையும் வல்லமையின் ஆழத்தையும் மகிமையின் ஆழத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். And if you ask who the Lord is and
you will find the deep truths and you will be able to glorify him in the right manner. நீங்கள் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். We are living in the last days. அருமையான இன்றைக்கு அநேக பொய்யான தீர்க்க தரிசனங்கள் பூமியிலே தோன்றியிருக்கிறது. And we can see many false prophets around. நான் 37 வருஷமாய் ஊழியம் செய்கிறேன். ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கிறது, அருமையான ஆச்சரியமா இருக்கிறது. நான் கடந்த நாள்ல ஒரு கூட்டத்துக்கு போனேன். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே நான் இதுவரையிலும் கலந்ததே இல்லை. நான் இடையிலே எழும்பி வந்துவிட்டேன். அருமையான என்ன காரணம் என்னவென்றால் இந்த வேதத்தை அருமையான ஜனங்கள் அறியவில்லை. Because people do not have right understanding of the word of God, they are doing strange things. இந்த வேதம் தான் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிற ஒன்று. The scripture alone can light your spiritual இந்த life. வேதம் தான் உங்களை தேவனோடு கூட நடக்க உதவி செய்கிற ஒரு வல்லமையான புத்தகமாக இருக்கிறது. The scripture alone has the power to make you walk in the right path. ஆகவே இந்த மாலை வேளையிலே இந்த வேதத்தை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அதற்காய் நான் இன்னொரு முறை கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். I want to praise once again for the Lord to give the word of God in our hands. சீகன் பாலுக்கு அவனுடைய குடும்பத்துக்காய் கூட நாம் ஜெபிக்க வேண்டும். And we have to pray for the family of Sigan Balg. ஏனென்றால் அவர்தான் தமிழிலே மொழிபெயர்த்தார். Because he has translated the Bible into Tamil. அருமையான ஹிந்தி மொழிபெயர்ப்பு இருக்கிறது. And there are Hindi தெலுங்கு translations, பைபிள் இருக்கிறது. Telugu translations, மலையாள பைபிள் இருக்கிறது. Malayalam translations. அங்கங்கே அவர்கள் வெள்ளைக்காரர்கள் அதற்காகப்பட்ட பிரயாசங்களும் அதற்காக செலவு பண்ணின பணமும் அதற்காக அவர்கள் உழைத்த உழைப்பும் ரொம்ப கடினமானது. And the foreigners have spent most of their time and money in translating this incredible Bible. வேதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பக்திக்குரிய காரியங்களை நிறைய அருமையான தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவர்கள் தேவனை அறியவில்லை. And many Christians do not have right understanding of the Lord. சன்னியாசியாய் சுத்தி திரிகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். There are Christians who are walking around like monks. இன்னொன்று அருமையான புத்த மதத்தை சார்ந்தவர்தான் பால். And Paul, the founder of Christianity. நீங்கள் ஆவிக்குரிய சபையிலே தான் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிறது. And there are many stumbling blocks in the spiritual church. அதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு விடைதான், வேதத்தை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். And you have to know the ஒரு word of வசனத்தை God. நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். I want to explain one ஒருவர் verse from the தாயாவது word of God. தகப்பனையாவது வீட்டையாவது நிலங்களையாவது விட்டு எனக்கு பின்வராதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. If a person is unwilling to forsake his mother or his family, he will not be a disciple to me. யாருக்கு சொல்லுகிறார்? To whom the Lord says this, அவர் யாரை பார்த்து பிரசங்கம் பண்ணுகிறார்? and to whom the Lord preaches நீங்கள் this. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது மேல் அதிகாரத்தையும் வாசிக்க வேண்டும், கீழ் அதிகாரத்தையும் வாசிக்க வேண்டும். And when you go through the Bible, you have to read the verse, the above verse and the below verse. ஒரு வசனம் சொல்லுகிறது உங்களை போதகர் என்று அழைக்காதிருங்கள். And one verse says that you should not call you as rabbi. அந்த வசனத்தின்படி பாஸ்டர் என்று ஒருவரை அழைக்க கூடாது. And according to that verse, a person should not be ஆனால் called to be a யாருக்கு சொல்லி pastor. இருக்கிறது? To whom it is written? எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? What for the Lord has written this? நீங்கள் அதை மேலும் கீழும் வாசிக்க வேண்டும். And you have to read the above verse and the below verse. ஆயக்காரனையும் பரிசேயனையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், And the Lord உங்களை was ரபி preaching என்று to the- அழைக்காதிருங்கள். And to the tax collectors and the Pharisees, the Lord was preaching வேதத்தை this. நீங்கள் வாசிக்கும் போது தெளிவாக வாசிக்க And வேண்டும். when you go through the Bible, you have to read it clearly. ஏனென்றால் 5 விதமான ஒரு ஊழியத்திலே ஒரு ஊழியம் போதகர் ஊழியம். Among the 5 kinds of ministries, one is the ministry of the pastor. 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. There are 5 kinds of ministries. வேதத்தை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ளாவிட்டால் யானை கதை போல மாறிவிடும். And if you do not have clear understanding of the word of God, the story will be like the story of the elephant. யானை கதை நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீர்கள், கேட்காதவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். You would have heard about the story of the elephant. 4 கண் தெரியாதவர்கள் யானை எப்படிப்பட்டது எப்படி இருக்கும் என்று ஆராய்ச்சியில் இறங்கி இருக்கிறார்கள். And 4 blind people made a research on the elephant. ஒருவன் யானை 4 பேர் கண் தெரியாது. And 4 people do not have eyesight. ஒருவன் யானை படுத்திருக்கும் போது அதனுடைய வாலை தொட்டு தொட்டு தடவி தடவி பார்த்திருக்கிறான். One person was touching the tail of the elephant. அவன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான், And he came to a conclusion. யானை உலக்கை போல் இருக்கிறது என்று. And he thought that it was like the bounding stick. இன்னொருவன் அருமையானவர்களே காலை தடவி தடவி பார்த்திருக்கிறான்.
And the other person was touching the legs. அவன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான். And he came to a conclusion. யானை மரம் போல் இருக்கிறது. An elephant is like the tree. இன்னொருவன் அருமையான ஆராய்ச்சியிலே வயிறை தடவி தடவி பார்த்திருக்கிறான். The other person was touching the trunk. அவன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான். And he came to a conclusion. யானை பாறை போல் இருக்கிறது. And the elephant is like a rock. இன்னொருவன் காதை தடவி தடவி பார்த்திருக்கிறான். And the other one was touching the ear. யானை மரம் போல் இருக்கு. எங்க ஊர்ல சொளவுன்னு சொல்லுவார்கள். மரம் போல் இருக்கிறது. And he was saying that it is like the winnowing fan. இந்த நான்கு பேருடைய அருமையான பார்த்தது ஒன்றும் சரியில்லை. And all the decision of the four people நாலு were பேரும் not ஒரு right. இடத்திலே வந்து இருக்கிறார்கள். All four gathered நாலு in பேரும் சண்டை போடுறானுங்க. and they started நான் fighting. பார்த்த யானை வலக்க போலதான் இருந்துச்சு. ஒருத்தன் சொல்லுவான், இல்ல நான் பார்த்த யானை மரம் போலதான் இருந்துச்சு. இல்ல நான் பார்த்த யானை சொளவு போல இருந்துச்சு, மரம் போல இருந்துச்சு. நான் பார்த்த யானை பாறை போல. இந்த நாலு பேருடைய ஆர்குமெண்ட் ஒண்ணும் சரி கிடையாது. இப்படிதான் நிறைய பேர் வேதத்தை அருமையான ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். Similarly, many people are making research on the word of God. 66 புத்தகங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்தவைகள். And all these 66 books have relationship with each other. இந்த சமுதாயத்துக்கும் இந்த வேதம் அருமையான வேதத்தை, இந்த வேதம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? நாகரிகமான உலகமா இருக்கும். ஏன்னா இப்பவுமே ரொம்ப நாகரிகமாயி போச்சு. அந்த காலத்துல வேஷ்டி தான் கட்டினாங்க, துண்டு போட்டாங்க, எல்லாம் பேண்ட். இப்ப சபாரி கிபாரி, இப்ப டைக்கி எல்லாம் கோட்டுக்கிட்டுலாம் போட. இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சா எப்படி எல்லாம் வருவாங்களோ தெரியாது. ஜனங்க ரொம்ப அட்வான்ஸ் வேர்ல்டுல இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இனிமேல் நம்ம சர்ச்சை காட்டுல இனிமேல் டிவிலே தான் பேசிட்டே இருக்கணும் கூட இருக்கலாம். மெட்ராஸ்ல எல்லாம் அப்படிதான் பேசுறாங்க. டிவியில பேசி அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் பேசி அப்படி ஒரு அட்வான்ஸ் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில, இந்த மாலை வேளையிலும் கால வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God for the Holy Spirit dealing with you in the morning as well as in the evening. யாவே என்றுதான் அவருடைய மூன்றாவது பெயர். The third name given to him was இது மனதிலே திரும்பி திரும்பி சொல்லுகிறேன். And again I am telling you. எலோகிம். The first name is Elohim. இரண்டாவது பேர் அதோனி. The second name is Adoni. மூன்றாவது யெகோவா யாவே. Third is Jehovah Yahweh. அவருடைய அந்த யெகோவா யாவே என்ற பேருடைய தன்மை என்ன? What is the nature of the name Jehovah Yahweh? யெகோவா யாவே என்ற பேர் தமிழ் மொழிபெயர்ப்பிலே என்ன சொல்லி இருக்கிறது? What is in a Tamil translation, what does it mean? ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகம புத்தகம் Genesis chapter 2 and verse 2. And on the seventh day God ended his work which he had done, and he rested on the seventh day from all his work which he had done. யெகோவா யாவே என்றதான அந்த கிரேக்க மொழி தமிழ் மொழிபெயர்ப்பிலே தேவன் தாம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. And in the Tamil translation, Jehovah Yahweh is being translated as ஆங்கிலத்திலே எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது? He. அருமையான தேவன் தாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பிலே. And he, it is written in தேவன் தாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. God himself. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தாமாக அவர் வெளிப்பட்டார். And God இது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஒருமா யெகோவா யாவேனே தமிழ்ல எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேவன் தாம் என்று அருமையான மொழிபெயர்த்து இருக்கிறது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. ஏன்னா மறந்து போயிரு தேவன் தாம். இது இந்த வார்த்தை தமிழ் வேத புத்தகத்திலே அதிகமாய் வந்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. ஆகவே தேவன் தாம் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த வார்த்தையினுடைய பொருள் யெகோவா யாவே என்ற பொருள். Wherever the God says that I am, it is the name Jehovah Yahweh. தேவன் தாம் என்ற வார்த்தைக்கினுடைய பொருள் அதே வசனத்திலே 3 காரியம் இருக்கிறது. நீங்க ரொம்ப கவனமாய் படிங்க. அதே வசனத்தை எல்லாரும் ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே தேவன் தாம் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னப்பா, எனக்கு விளக்கி காட்டும் ஆண்டவரே என்று சொன்னபோது தேவன் தாம் அந்த வார்த்தை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலேயே அதனுடைய விளக்கம் இருக்கிறது. அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
And on the seventh day God ended his work which he had done, and he rested on the seventh day from all his work which he had done. இந்த தேவன் தாம் என்ற வார்த்தைக்கு 3 பொருளை அதே வசனத்திலே தேவ ஆவியானவர் எழுதியிருக்கிறார். The meaning of the word Jehovah Yahweh has 3 meanings that is written in the same verse. One is நிறைவேற்றுகிறவர், and he has ended his work, நிறைவேற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. and it is written he has fulfilled. இரண்டாவது, Secondly, அருமையான முடிக்கிற தேவன், and he has ended his work. மூன்றாவது, Thirdly, ஓய்ந்திருக்கிறவர். and he took rest. இதுதான் தேவன் தாம் என்ற வார்த்தையினுடைய பொருள். This is the meaning of the word Jehovah Yahweh. யெகோவா யாவே என்றால் என்ன? What is the meaning of Jehovah Yahweh? நிறைவேற்றுகிறவர், He is the one who fulfills, அருமையான முடிக்கிறவர், and he is the one who ends, ஓய்ந்திருக்கிறவர். and he நன்றாய் took rest. நான் உங்களுக்கு திருப்பி ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த செய்தி உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே போய் தங்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்படி மெழுகு எரியும் போது எப்படி வெளிச்சம் உண்டாகிறதோ, இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே போய் உங்களை வெளிச்சமாய் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே ஒரு மகா பெரிய வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த வார்த்தை உண்டாக்கட்டும். Why I am saying again and again, this word should go deep into your heart and should enlighten your heart. முதலாவது, அருமையான நிறைவேற்றுகிற என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், திட்டங்களை நிறைவேற்றுகிறவர். What is the meaning of the word fulfillment? He fulfills all his plans. இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி தீர்மானித்திருக்கிறோம். And we have taken a determination to fulfill a plan. இந்த நிறைவேற்றுகிற வார்த்தை எங்கே அருமையான அந்த வார்த்தைக்கு முழு பொருள் கிடைக்கிறது என்றால், இதை நாங்கள் யோசித்திருக்கிறோம், இதை நிறைவேற்ற தீர்மானித்திருக்கிறோம். And we have thought of it and we are going to fulfill it. இந்த வருஷத்திலே இந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம், அதை நிறைவேற்றுவோம். And we have taken a determination to buy a land this year and we are going to fulfill it. ஆண்டவர் நீங்கள் யெகோவா யாவே என்றிருக்கிற தேவன் அருமையான எதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு அருமையிலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். I want to explain from the word of God what all things the Lord Jehovah Yahweh has fulfilled. மழையை உண்டு பண்ண தீர்மானித்தாராம். And he took a determination to make the shower. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want to show how great the Lord is. இந்த இடத்திலே நீங்கள் மனிதன் யாரும் வர முடியாது. And to this place no man can come. மழையை நீங்கள் உண்டு வேணா தீர்மானிக்கலாமே தவிர மழை வராது. And you can take a determination to make the rain, but you cannot make it. நீங்கள் என்ன தீர்மானித்திருக்கிறீர்கள் பூமியிலே? What have you determined to do? நீங்கள் யோபின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திட்டத்தை பாருங்க. Job chapter 28 and verse 26. When he made a law for the rain and a path for the thunderbolt. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து, பாருங்க, அவர் திட்டம் பண்ணினாராம். பூர்வ காலத்திற்கு முன்னே நம்ம இந்த பூமியை அவர் ஒரு திட்டம் பண்ணியிருக்கிறார். Isaiah chapter 37 verse 26. Did you hear long ago how I made it? From ancient times that I formed it. Now I have brought it to pass that you should be for crushing fortified cities into heaps of ruins. 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து, பூர்வ காலத்திற்கு முன்னே அதை நான் என்ன செய்தேன்? திட்டம் பண்ணினேன். 2 Kings chapter 19 and verse 25. Did you not hear long ago how I made it? From ancient times that I formed it. பாருங்கள், பூமியை உண்டாக்கும் போது பூமியை உண்டாக்க தேவன் திட்டம் பண்ணினாராம். The Lord took a determination to make the earth. யோபின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி, இரண்டாவது என்ன திட்டம் பண்ணினாராம்? மின்னலை உண்டு பண்ண ஒரு திட்டம் பண்ணினாராம். Job chapter 37 and verse 15. Do you know when God dispatches them and causes the light of his cloud to shine?
சங்கீதங்களின் புஸ்தகம் 74ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியின் எல்கைகளை எல்லாம் திட்டம் பண்ணினேன், கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டு பண்ணினேன். Psalm 74 verse 17. You have set all the borders of the earth. You have made summer and winter. யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆம். Job chapter 38 and verse 33. Do you know the ordinances of the heavens? Can you set their dominion over the earth? இந்த இடத்தை யாருமே சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் திட்டம் பண்ண முடியுமான்னு கேட்கிறார் வேதத்துல. And the Lord is asking, யோபு கேட்கிறார், நீங்கள் திட்டம் பண்ண முடியுமா? whether you can set this dominion. பூமிக்கு எல்கை உண்டு பண்ணியிருக்கிறாராம். இதுவரையிலும் யாரா கண்டுபிடிச்சுக்கிறாங்களா? பூமிக்கு இத்தனை அடி அருமையான மீட்டர்ல பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. வேணா அந்த உருண்டையை வச்சு டேப் வச்சு அளந்து சொல்லலாம். மற்றபடி பூமியை நீங்கள் அளக்க முடியாது. And no one can measure the earth. அருமையான சமுத்திரத்தின் ஆழத்தை நீங்கள் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். The scientists say that the depth of the sea is different in different places. அருமையான பூமியின் எல்கையை உண்டு பண்ணினவர். The Lord has made the borders of the earth. மின்னலை இடியையும் நீங்கள் மழை சமயத்திலே பார்க்கிறீர்கள், ஆச்சரியமாக You இருக்கிறது. are seeing the lightning and thunderbolts at the time of raining. இது கோடியான வருஷங்கள் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. And crores and crores of years this is happening in the world. எரிமலையை பார்த்திருக்கிறீர்கள், அது வெடித்து அதனிலிருந்து வெப்பம் வெளியே வருகிறதெல்லாம் பார்க்கும்போது அருமையான தேவன் திட்டமிட்டு செயல்பட்ட காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். Have you ever seen the volcano? நம்முடைய திட்டங்களும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையும் அருமையான நீங்கள் ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம வச்சிருக்கிற திட்டம் என்ன? 20-60 பிளாட், அருமையான 2 மாடி வீடு, அருமையான மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும், அருமையான இதுதான் நாம் பூமியிலே வாழ்கிற நாளிலே பண்ணுகிற திட்டம். பையனை எப்படியாவது ஒரு டாக்டர் ஆக்கிடணும், எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஆக்கிடணும், எப்படியாவது பையனை கரை சேர்த்து விடணும். இதுதான் திட்டம். சாகும்போது அவன்கிட்ட கேட்கிறான், எப்பா நிம்மதியா ஆமாயா, நான் பூமியில பண்ண நினைச்சதெல்லாம் நடந்துச்சியா, நான் நிம்மதியா சாகுறேயா, தண்ணியை ஊத்துனா ஜீவன் போகுது. நாம் பண்ணியிருக்கிற திட்டம் எல்லாம் அருமையான ஒரு அளவுகோல் எவ்வளவு குறுகினதா இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் வைத்திருந்த திட்டத்தையும் அவர் செயல்களையும் இந்த மாலை வேளையிலே யோசிக்கும் போது நம்முடைய திட்டங்களை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. Plans are small and narrow, but we have to increase our plans. நீங்கள் பெரிய காரியங்களை பேச வேண்டும். And you have to speak about great things. ஒருவேளை குடிக்க கூட கஞ்சி இருக்காது. You may not have food to eat. வில்லியம் பூத்தை பார்த்து அப்படிதான் சொன்னார்களாம். வில்லியம் பூத் அருமையானவர்களே பாப்டிஸ்ட் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு ஊழியக்காரர். William Booth was a missionary of the Baptist. அவருடைய சபை உலகம் முழுவதிலும் இருக்கிறது. And there are churches found. லண்டனை மையமாக வைத்து அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். And their headquarters was in London. அவருடைய ஆபீஸ் ரூம்ல பார்த்தால் வேர்ல்ட் மேப்ல எல்லாம் ரெட்டிங் தொளித்திருப்பார். அவர் சொல்லுவாராம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய வல்லமையினாலே நான் உலகத்தை பிடிப்பேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாராம். He used to splash the red ink on the map and he used to say that I will catch the world by the blood of Jesus. உலகம் முழுவதிலும் அவருடைய ஊழியங்கள் இருக்கிறது. And across the globe we can find. நீங்கள் பெரிய காரியங்களை திட்டமிட வேண்டும். And you have to plan great things. பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். And also you have to plan for great things. பெரிய காரியங்களை யோசிக்க வேண்டும். And you must think about great things. ஆனால் பிசாசு உன்னை பார்த்து சிரிப்பான். But the devil will smile at you. நாமே நம்மை பார்த்து சிரிப்போம். Many times we ourselves laugh at us. நீ உனக்கு பெரிய காரியமா? கால் நடக்கிற வெளியே பார், கால் சுகமாச்சா, கை சுகமாச்சா, எலும்பு நல்லாச்சா, உடம்பு நல்லாச்சா, இதை பார். நம்முடைய மனசு நம்மை பார்த்து பேசுறது. எல்லாரும் எதுக்காக வர்றாங்க? இந்த கூட்டங்களாம் என்ன வர்றாங்க? பேய் ஓடணும், வியாதி சுகமாகணும், அந்த பிள்ளை நல்லாகணும், இந்த பையன் பாஸ் ஆகணும், இதுக்கு தான் வர்றாங்க. பெரிய திட்டம். உங்க திட்டம் என்னங்க? ஒரு எழுதி காணிக்கை பெட்டியில போடுங்க. உங்க திட்டம் எல்லாம் உங்களை சார்ந்த திட்டம். Our plans are. நீங்கள் பூமியிலே பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். The Lord has chosen you to do great things in the earth. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யெகோவா யாவேயாக இருக்கிறார். And we are worshiping the Lord Jehovah Yahweh. நீங்கள் சாதாரணமான மனுஷர்கள் அல்ல. We are not ordinary people. நீங்கள் சாதாரணமாய் சிந்திக்கிறவர்கள் அல்ல. And you should not think. நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை உலகத்தில் எந்த மனுஷனும் சிந்திக்கிறது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? The worldly man do not think as we think. பரலோகம் போகிறேன், தேவதூதர்கள் வருகிறார்கள்,
பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அருமையான கர்த்தர் பேசுகிறார், இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பேசுகிறார். இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி சிந்திக்கிறது உலகத்துல எவனுமே கிடையாது, விஞ்ஞானி கூட கிடையாது. அப்துல் கலாம் பார்த்தா கூட பிள்ளைங்கிட்ட பாடம் தான் எடுத்துட்டு இருக்கிறாரே தவிர இந்த மாதிரி சிந்தனை எந்த விஞ்ஞானிக்கும் கிடையாது. நாசால இருக்கிற விஞ்ஞானி கூட கிடையாது. நீங்கள் பெரிய மனிதர்கள், பெரிய ஆட்கள், நீங்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல. நீங்க ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தா அதே வீடு, அதே கிச்சன், அதே நாய், அதே ஆளு, அதே பிள்ளைங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், அதே சூழ்நிலை தான், ஆனால் உடைய சிந்தனை பெரியது. But our thoughts are great. உங்களுடைய எண்ணங்கள் பெரியது. All our thoughts are great. அங்க போனோனே எல்லாம் வேற மாதிரி போயிரு. இங்க இருக்கும்போது வர நல்லா இருக்கு, பாஸ் விடிய சபை நடத்தினாலும் இங்கே இருந்துடலாம் போல, சாப்பாடு போட்டா ரொம்ப நல்லது, வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து படுத்துக்கலாம், பாத்ரூம் இருக்குது, எல்லாம் தண்ணி கிண்ணி எல்லாம் 24 மணி நேரம் இருக்குது. வீட்டுக்கே போகாம இங்கே இருந்தா நல்லா தான் இருக்கும். எனக்குமே நல்லா தான் இருக்கும். நம்முடைய சிந்தனை பெரியது. Our thoughts are great. அவருடைய எண்ணங்கள் பெரியது. ஏன் எண்ணத்தை பெருசா என்றதுக்கு என்னையா அவனுக்கு காசாயா பணமாயா கொடுக்கணும்? இல்ல பாஸ்டர், அந்த 3 தெருவை தான் பார்த்திருக்கிறான், கிராமத்தில் இருக்கிற அந்த 3 தெருவு, அந்த 1000 குடிசை, அதே நாய், அதே சாப்பாடு, அதே காலையில இருந்த சண்டை, அவன் காலையில போட்டு வெளியே போட்டு உதைக்கிற சத்தம், அங்க 2 வீடு, அந்த 2 வீட்டுக்குள்ள 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓ ஓ ஓன்னு கத்துறான் 10 வரையிலும். அப்புறம் உள்ள அந்த ஊர் தலைவன் வந்து உள்ள போயான்னு விரட்டி விடுறான். இதையெல்லாம் பார்த்து இதெல்லாம் கேட்டு அருமையான உங்க திட்டம் என்னன்னா, நான் எங்க வீடு சண்டை இல்லாம இருக்கணும், அதான் என் திட்டம். இதையெல்லாம் விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். You have to come out of all these things. சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களை ஆளுகை செய்கிறது. Now you have been drained, prevailed by அப்படியே the நீங்க திட்டம் போட்டாலும் உங்க வீட்டுக்காரர் உங்க திட்டத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். அப்படியே நீங்க திட்டம் போட்டாலும் உங்க மனைவி வந்து நிக்கிறா முன்னாடி, வேற மாதிரி நிக்கிறா. சரி, இதெல்லாம் என்னத்துக்கு திட்டம் வேண்டாம், ஒண்ணு சத்தம் கட்டாம வாழ்ந்தமா போனோமா. யெகோவா யாவே என்ற தேவன் அண்டைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். You have come to the Lord Jehovah Yahweh. அவருடைய திட்டங்களை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். I am preaching about his plans to you. எதற்காக பிரசங்கிக்கிறேன் என்றால் கேட்டுட்டு போறதுக்காக இல்ல. Why am I preaching? இல்ல பைபிள்ல ரொம்ப ஆழமா எழுதி இருக்கிறது என்று ஹalleluya என்று சொல்வதற்கு அல்ல. Not to say hallelujah. உணர்ச்சி வசப்படுவதற்காக அல்ல. Not to get இந்த பேரை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் என்றால் உங்கள் திட்டங்கள் மாற வேண்டும். And your plan should change because அருமையான தேவனுடைய பிள்ளை, சாதாரணமான மனிதன் அல்ல நான். we are not ordinary people. நான் சாதாரணமா யோசிக்கிற சிந்தனை உடையவன் அல்ல. And we do not have ordinary thoughts. நீங்கள் தேசத்தை பிடித்தவர்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் தான். Those who have caught the land are ordinary people. இன்னும் படிக்காதவங்க தான் பிடிச்சுக்கிறாங்க. The uneducated. எம்ஜிஆர் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாரு? கருணாநிதி எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாரு? ஈவி பெரியார் எங்க படிச்சாரு? அவங்களுக்கு எல்லாம் நிறைய செலவு வச்சு இன்னைக்கு மாலை போட்டுட்டு இருக்காங்க. அருமையான உடைய சிந்தனைகளிலே புரட்சி உண்டாக வேண்டும். There should be some revolution in your mind. எண்ணங்களிலே புரட்சி உண்டாக வேண்டும். And in your thoughts there should be some உடைய யோசனையிலே புரட்சி உண்டாக வேண்டும். And in your thoughts there should be some revolution. ஆனால் யெகோவா யாவே என்ற தேவன், அந்த வார்த்தை தேவன் தாம் என்ற அந்த வார்த்தையினுடைய தன்மை, பொருள், சுவாபம் என்னவென்றால் திட்டங்களை வகுக்கிற தேவனாக இருக்கிறார். The nature and features of the Lord Jehovah Yahweh, he makes plans. சூழ்நிலை, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். You may have met with defeat. உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். Maybe defeat have prevailed you. சோர்வு உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். Maybe you are dismayed in your heart. பயம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். Maybe you have been drained by சரீர fear. பலவீனம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். The physical weakness may prevail you. முற்றிலுமா நீங்கள் அருமையான ஒரு இருளின் ஆளுகைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். You are in the catch of the darkness. நீங்கள் வெளியே வர வேண்டும். You have to come out of it. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யெகோவா யாவேயாக இருக்கிறார். Because we are worshiping the Lord Jehovah Yahweh. அவர் திட்டங்களை தீட்டுகிற தேவன். And he makes plans. அவருடைய திட்டங்களை நீங்கள் அருமையான வாசிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கிறது. And when we go through his plans, it is astonishing to இந்த our பூமி mind. என்று ஒன்று இருந்ததே இல்லை. இந்த பூமி என்று ஒன்று இருந்ததில்லை. There was no earth found. நீங்கள் பல கோடி வருஷங்களுக்கு முன்னே பூமி என்று ஒன்று இருந்ததில்லை. And before crores and crores of years the earth was not existing. அருமையான பூமியிலே சுற்றிக் கொண்டிருக்கிறது. And many planets are revolving around the செவ்வாய் earth. என்ற கோளுக்கு போயிருக்கிறார்கள். And people have gone into the planet சந்திரனுக்கு Mars. போய் கொண்டிருக்கிறார்கள்.
Even to the moon people are அது going. வேறு பூமியை விட்டு வேறு இடத்துக்கு போகிறது. And it is away from the earth. இந்த பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது? How was the earth formed? இந்த பூமியை இவ்வளவு செம்மையா யார் உண்டாக்கினார்கள்? And who has made the earth so beautiful? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யெகோவா யாவா இருக்கிற தேவன் இந்த பூமியை உருவாவதற்கு முன்னே இந்த பூமியை தேவன் உண்டாக்கும்படி ஒரு திட்டத்தை தேவன் வைத்தார். The Lord Jehovah Yahweh had a plan to make the earth even before it was formed. டார்வின் என்றதான விஞ்ஞானியாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. And the Darwin, the scientist, could not be ஒவ்வொரு able to விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு find out. கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And then each and everybody say அவருடைய their நிறைய opinion. கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. And many ideologies of them ஒரு are not விஞ்ஞானி சொன்னான் accepted. பூமி தட்டையா இருக்கிறது என்று சொன்னான். And one of the scientists said that earth is flat. அன்றைக்கு படித்த பாடங்களிலே நீங்கள் பூமி உருண்டையா தட்டையா என்று கேட்டால் உருண்டை என்று சொன்னால் உங்களுக்கு சைவர் தான் கிடைத்திருக்கும். And during those days, if you would have answered that the earth is ஏனென்றால் பூமி தட்டை என்றதான கருத்தை தான் சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருந்தது. at that time, people had the concept that the earth was flat. மனுஷன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்பது டார்வின் கொள்கை. The theory of Darwin was a man came out of a monkey. ஆனால் இத்தனை வருஷ காலமாய் ஒரு குரங்கு மனுஷனாக மாறினதே இல்லை. But so far, no monkey has become a man. அப்படி மாறி இருந்தால் தினத்தந்தி, தினமலர், அருமையான மாலை முரசு, அருமையான நெற்று, உலகத்தில் இருக்கிற எத்தனை செய்தியோ எல்லாம் அருமையான குரங்கை மனுஷனாய் இருக்கிற இடத்திலே காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். எப்படி மனுஷனாய் மாறினாய்? இதுவரையில் நான் அப்படி ஒருத்தரை இதுவரையிலும் எந்த பேப்பரிலும் வரவில்லை. But no paper has so far said that a monkey has become a man. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பெரிய ஆராய்ச்சியான ஒரு மனுஷன். சில கருத்துகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, சில கருத்துகள் ஏற்றுக்கொள்ளத்தகாதது. The concepts of the scientists are unacceptable. ஆனால் நீங்கள் தேவன் அண்டைக்கு வந்து விடுங்கள். But you have to come to the Lord. நீங்கள் விஞ்ஞானி அண்டைக்கு போகாதிருங்கள். Do not go to the scientist. டார்வின் எலும்பு கூட இல்லை இப்பொழுது. And not even the bones of Darwin is நீங்க found. டார்வின் செத்த இடத்துல தோண்டினால் மண்ணு தான் இருக்குமே தவிர எலும்பு கூட இருக்காது. If you excavate, இதுதான் மனுஷனுடைய வாழ்வு. this is the life of man. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. The Lord is not so. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை திட்டமிடுகிற தேவன். And he makes plans. அப்படி திட்டமிடுகிற தேவன் உன்னை குறித்து என்ன திட்டமிட்டிருப்பார் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா? And have you ever think about how the Lord would have planned? இல்ல பாஸ்டர், என்ன பாஸ்டர் தேவன் என்ன திட்டமிட்டிருக்காரா? இந்த காலேஜில் சேர்க்கிறது திட்டம் போட்டுக்கிறார் சொல்றான். ஃபர்ஸ்ட் கிளாஸா வாங்கணும்னு சொல்லி தேவன் திட்டம் போட்டுக்கிறார். நீங்க எல்லாம் வெளியே வர வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை விட்டு, எல்லா தவறான எண்ணங்களை விட்டு வெளியே வர வேண்டும். You have to come out of the wrong புதிய ஏற்பாட்டிலே ideology. ஆண்டவர் நம்மை வச்சிருக்கிற திட்டம் பிள்ளையா இருக்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். In the New Testament, God has a plan that we should be the children of Him. 2000 வருஷமாய் ஒரு வீட்டை தேவன் உண்டு பண்ண திட்டமிட்டு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். 2000 வருஷம் பூமி உண்டாக்குன 7 நாள் தான். The Lord is making a dwelling place 2000 for us வருஷமாய் உண்டு for பண்ணி இருக்கிற 2000 உங்க years. வீடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? Have you ever imagined about the house made for us in the heaven நீங்க for 2000 years? நிச்சயமான ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். The Lord has a plan that we should receive the eternal rest. ஆண்டவர் உங்களை வச்சு திட்டத்தை ஒன்றென்று சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் தேவ தூதர்களை போல இருப்பீர்கள். And you are like the angels. நீங்க கண்ணாடியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தேவ தூதனை போல இருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கருப்பா, இந்த மூக்கா, இந்த முகமா, என்ன தடவி போனாலும் அதுதான் அதே முகம்தான். வேணா கொஞ்சம் பளபளான்னு இருக்கும், அவ்வளவுதான். அது அடுத்த நாள் பார்த்தா தண்ணியில போயிருது. அதுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அருமையான எல்லாம் மாறி போய்விடும். நீங்கள் தேவ தூதனின் சாயலை அணிந்து கொள்வீர்கள். இதுதான் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற மேன்மையான திட்டம். You will wear the likeness of the angel. That is the great plan of the Lord. நீங்கள் உங்களுடைய கல்லறை திறக்கப்படும். And your tomb will be open. நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள். And you will be with the Lord. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை எவ்வளவு ஆச்சரியமான திட்டம். What a marvelous plan the Lord has நீங்கள் on you. யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And those whom you bless நீங்கள் will யாரை be blessed. சபிக்கிறீர்களோ அவர்கள் சாபத்துக்குள்ளாய் இருக்கிறவர்கள். And those whom you curse will be cursed. எவ்வளவு பெரிய ஆட்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். The Lord has kept you great. தாழ்வான எண்ணத்தை விட்டு வெளியே வாருங்கள். And you have to come out of the தாழ்வான யோசனை விட்டு inferiority. வெளியே வாருங்கள். And you have to come out of the inferiority தாழ்வாய் complex. பேசாதிருங்கள். Do not speak நீங்க low. பெரிய ஆளுங்க பேச மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? என்னைக்காவது ஐஏஎஸ் ஆபீசர் கலெக்டர் அங்க வெளியே நின்று பேசிட்டு இருக்க, டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்க பாத்துக்கிறீங்களா?
ஐஏஎஸ் ஆபீசர் அங்க பால் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க, 10 பேர் கூட நின்று குடிச்சிட்டு இருக்காரு, பாத்துருக்கீங்களா? இல்ல கவர்னர் ரோட்ல டீ கடையில பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க, மினிஸ்டர் சிஎம் பேப்பர் படிக்கிறாங்க, ஓட்டுக்காக படிச்சிட்டு இருக்கிறார், ஓட்டுக்காக. அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, சைக்கிள்லயும் போவாங்க, அது கதை வேற. நீங்கள் பெரிய மனிதர்கள், அல்லேலூயா. You are the great people. அப்படிதானே? ரேஷன் கடையில் இருந்தா எழும்புறதே இல்ல, நீங்க பெரிய மனுஷர்களா? எங்கேயாவது போனாங்க சப்புன்னு உட்கார்ந்துருது, அவர் கழுத்தை புத்தி வெளியே தள்ளுறது வரையிலும் அங்கதான். நீங்க பெரிய மனுஷங்களா? நான் இனிமேல் பெரிய மனுஷன், அல்லேலூயா. I will be great. நான் பெரிய ஆளையா, ஸ்தோத்திரம். The Lord has kept me as a great man. வீட்டுக்காரர் உன்னை கண்டா பயப்படணும், வீட்டுக்காரர் கண்டா பயப்படணும். ஜாய்ஸ் மேயர் பேசிட்டு இருக்கிறாரு, வீட்டுக்காரருக்கு முன்னாடி உட்கார்ந்து பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்ங்கறார். நீங்க பாத்துக்கிறீங்களா? அவங்க வீட்டுக்காரர் முன்னாடி உட்கார்ந்து இருப்பார், முதல் விசுவாசி அவர்தான். இந்த அம்மா பிரசங்கம் பண்றாரு, அவர்தான் கேட்டுட்டு அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருப்பார். நீ என்னை பிரசங்கம் பண்ணி உங்க வீட்டுக்காரர் கேட்க போறார், கேட்பார். பிரைஸ் லார்ட். நீங்கள் கர்த்தருடைய எண்ணங்களை, அருமையான திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவன் யெகோவா யாவே என்றால், The Lord is Jehovah Yahweh. இரண்டாவது இடத்துக்கு அவரை நாம் இரண்டாவது இடத்திற்கு போவோம். Let us go to the second place. முடித்து விடுகிறவர். And he ends. நீங்க அந்த செய்தி வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். முடித்த பின்பு, முடிக்கிற தேவன். And on the seventh day God ended his work which he had done. முடிக்கிறவர். And he ends his work. எதை முடிப்பார்? What does he end? நீங்கள் ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி முடிக்கிறதை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Genesis chapter 2 and verse 1. Thus the heavens and the earth and all the host of them were finished. முடிக்கிறவர். He finishes. எதையெல்லாம் மனிதனுக்காக முடித்திருக்கிறார்? What all things he has finished. அருமையான ரட்சிப்பை அவர் கல்வாரி சிலுவையிலே முடித்து விட்டார். In the cross of Calvary he has earned salvation. அருமையான உங்க புதிய ஏற்பாட்டிலே தேவன் உங்களுக்கு முடித்த காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். I want to remind the things which the Lord has இனிமேல் finished for you. பூமியிலே ரட்சிப்பு உண்டாக போகிறதில்லை. And hereafter salvation is not going to happen in the earth. அருமையான நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது விடுதலையாக்கப்படுகிறீர்கள். வாயினால் ஆண்டவர் என்று அறிக்கைப்படும்போது இந்த ரட்சிப்பு உங்களுக்கு சொந்தமாய் மாறுகிறது. When you confess the Lord with your mouth, this salvation will become your own. பாவ மன்னிப்பை தேவன் சிலுவையிலே வைத்திருக்கிறார். The Lord has kept forgiveness in the cross of Calvary. ரட்சிப்பை தேவன் சிலுவையிலே வைத்திருக்கிறார். The Lord has kept his salvation in the cross of Calvary. அருமையான தன்னுடைய சொந்த சரீரமாய் இருக்கிற சபையை பூமியிலே திறந்து வைத்திருக்கிறார். The Lord has kept his church, the body of Christ, in the earth. ஆண்டவர் இதையெல்லாம் கல்வாரி சிலுவையிலே முடித்திருக்கிறார். And the Lord has finished all these things in the cross of மனிதனுக்கு Calvary. செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has kept healing for the man. விடுதலையை கர்த்தர் The Lord வைத்திருக்கிறார். has kept deliverance for him. ஆசீர்வாதத்தை கர்த்தர் And the வைத்திருக்கிறார். Lord has kept blessing for the man. நன்மையை கர்த்தர் The வைத்திருக்கிறார். Lord has kept goodness. இவைகளெல்லாம் கல்வாரி சிலுவையிலே தேவன் செய்து முடித்த காரியங்களாக இருக்கிறது. All these things are done by the Lord in the cross of Calvary. இவைகளை நீங்கள் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளலாம். And through faith you can inherit them. ஆண்டவர் முடிக்கிற காரியங்கள் எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது. The things the Lord has done are marvelous. எசேக்கியேலை ஆண்டவர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள்ளே கொண்டு போகிறார். And the Lord took the prophet Ezekiel to the முடியுமா valley of முடியாதா? bones. முடியுமா முடியாதா? Can it be done or not? இது நடக்குமா? Whether will it happen? இது கூடுமா? Can it? Is it possible? இது ஆகுமா? Is it possible? இது முடியவே முடியாது. No, it is அதெல்லாம் impossible. உங்களுக்கு. It is for you. ஆனால் யெகோவா யாவே என்ற தேவனுக்கு முடியாது என்ற ஒன்றும் இல்லை. Nothing is impossible to the Lord Jehovah Yahweh. ஒன்று முடியாதது என்றும் இல்லை. There is nothing impossible for him. அருமையான மலைகளை அருமையான நகர்த்தி கொண்டு போக முடியும். And he can move even mountains. அருமையான சூரியனை நிறுத்த முடியும். And he can stop the sun. அருமையான மழையை நிறுத்த முடியும். He can stop the rain. அவராலே முடியாது என்று ஒன்றுமில்லை. There is nothing impossible to him. ஆகவேதான் அருமையான இந்த வேதத்திலே அவர் யெகோவா யாவேயாக வெளிப்பட்டிருக்கிறார். That is why he has revealed himself in the scripture as Jehovah Yahweh. எல்லாவற்றையும் பாதியிலே விடுகிறவர் அல்ல. And he does not finish the things. துவங்கினவர் முடிப்பார்.
He has started and he will finish it. அழைத்தவர் உங்களை முற்றுமுடிய நடத்துவார். And the one who has called you will lead you until the end. அவர் பார்த்துக் கொள்வார். He will look after. ஏனென்றால் அவராலே முடியும். Because he can do. ஆபிரகாமுக்கு யெகோவா யாவையா இருக்கிற தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். And the Lord Jehovah Yahweh has revealed. அவன் சொன்னான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். And he said the Lord will look after. ஆடில்லை. There is no lamb. அருமையான கத்தி இருக்கிறது. He has got the knife. விறகு இருக்கிறது. And he has got the பலி firewood. செலுத்த வேண்டிய எல்லா பொருட்களும் இருக்கிறது. And he has everything to sacrifice. But there is no lamb. ஆடில்லாமல் பலி செலுத்த போகிற ஒரே மனிதன் வேதத்தில் இருப்பானே என்றால் அவன் ஆபிரகாமாய் தான் இருப்பான். Abraham is the only man who has gone to sacrifice without a lamb. ஆனால் அவன் சொல்லுகிறான், மகனை பார்த்து சொல்லுகிறான், உன்னை நான் பலி செலுத்த மாட்டேன் அப்பா, ஆடை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். And he told to his son that I am not going to sacrifice you, the Lord will provide us with the lamb. அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறவர். And he does everything in the right manner. சரியாக முடிக்கிறவர். And he does it in the right. அவன் கத்தியை வாங்கும் போதும் அவன் சொல்லுகிறான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். When he took the knife and எப்பா கத்தியை வாங்குறீங்களே வெட்றதுக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் மகனே. And he wanted to cut his son and he was telling his to his son that the Lord will look after. யாக்கோபு ஆழமான விசுவாசம் உடையவன். And Jacob has got. நம்ம பசங்க அலறி எடுத்து கூப்பாடு போட்டு அந்த கட்டையிலிருந்து கீழே விழுந்திருப்பான் உருண்டு. Isaac had a great belief. ஆனா அவன் ஜம்முன்னு படுத்து கிடக்குறான். And he was lying. மேல கத்தி பயப்படல. அப்பா சொல்லிருக்கார் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். And because the father has said that the Lord will take care. தேவனுடைய பிள்ளைகளை முடிக்கிற ஒருவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள். And we are loving a Lord who. நீங்கள் எசேக்கியேல் புத்தகம் 37 அதிகாரம் 1 2 3 4 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள்ளே தேவன் எசேக்கியேலை கொண்டு போய் ஒரு கேள்வி கேட்கிறார், இது ஆகுமா என்று கேட்கிறார். Ezekiel chapter 37 verses from 1 to 5. The hand of the Lord came upon me and brought me out in the spirit of the Lord. He set me down in the midst of the valley, and it was full of bones. Then he caused me to pass by them all around, and behold, there were very many in the open valley, and indeed they were very dry. And he said to me, Son of man, can these bones live? So I answered, O Lord God, you know. Again he said to me, prophesy to these bones and say to them, O dry bones, hear the word of the Lord. Thus says the Lord God to these bones, surely I will cause breath to enter you, and you shall live. எலும்புகளுக்குள்ளே ஜீவனை உண்டாக்குகிறவர். And the Lord causes breath enter into the bones. எலும்புகளுக்குள்ளே அருமையான கற்று ஆவியை உண்டு பண்ணுகிறவர். And the Lord sends a spirit inside the dry bones. சதையை உண்டு பண்ணுகிறவர். And he can make flesh to the நரம்புகளை உண்டு பண்ணுகிறவர். And he can make இரத்த ஓட்டங்களை உண்டு பண்ணுகிறவர். And he can make blood flow into the dry bones. 4 நாள் நாறி போன மனுஷன் உயிரோடு கூட எழும்பி வருகிறான். And the person who died of முடியுமா முடியாதா? Can it is it possible? எசேக்கியேலுடைய பதில் கூட சரியான பதில் அல்ல. Even the answer of Ezekiel was not right. அது உமக்கே தெரியும் என்று அவன் கைகளை விட்டு விட்டான். And he was to stand saying that you only know. அவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? What should he எல்லாம் உம்மாலே முடியும். Everything is possible to you. எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். சில சமயங்களில் நாம் மனசுல நினைக்கிறதை கூட கர்த்தர் நிறைவேற்றுகிறவராயிருக்கு. Many times the Lord fulfills what we think in our mind. எனக்கு ஒரு வெள்ளைக்கார குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை.
I had a கிரேஸுக்கு desire. ரொம்ப கோவம் வரும் அந்த வார்த்தையை சொன்ன உடனே. நான் ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தை எடுத்து வளர்க்க போறேன், 4வது எனக்கு வெள்ளையா ஒரு குழந்தை வேணும். நான் உண்மையா நீ எனக்கு வேணா கேளுங்க, நான் அப்பப்ப சொல்லுவேன், எனக்கு வெள்ளையா ஒரு குழந்தை கண்டிப்பா வேணும். அது கிடைக்கவே கிடைக்காது. வெள்ளைக்கார குழந்தைய போய் எடுக்க போனா என்ன, நம்மள அரெஸ்ட் பண்ணிட மாட்டான். ஆனா அத கர்த்தர் பின்னாடி அதை நிறைவேற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு வெள்ளைக்காரன் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறான். தாத்தா ஹவ் ஆர் யூ தாத்தா சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு கூட சாயங்காலம் இவட்ட பேசிட்டு இருந்தான். எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் நாம் நினைக்கிற யோசிக்கிற காரியங்களை கூட அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். The Lord fulfills all our desires. இதுவரையில் நீங்கள் யோசித்து நீங்கள் காரியங்கள் நடக்காமல் இல்லை. And so far the Lord has fulfilled all our நீங்கள் எல்லாம் desires. முடியும் என்று சொல்லுங்கள். And you have to say everything is எல்லாம் கூடும் possible. என்று சொல்லுங்கள். Everything is எல்லாம் possible. ஆகும் என்று சொல்லுங்கள். And everything is possible வீட்டுக்காரரை with பார்த்து God. சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்ய போறார் நீ பாரு, அப்படி சொல்லுங்க. And tell your husband that the Lord is going to do great things. கோமா கூட சொல்லுங்க. And even with anger. கர்த்தர் என்ன செய்ய போறார் பார். நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா யாகவே இருக்கிறார். அவர் உன்னை எல்லாம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் சொல்லுங்க. The Lord Jehovah Yahweh can do great things in our life. கர்த்தர் செய்வார். The Lord will do. ஆண்டவர் கிரியை செய்வார். The Lord will work. உதவி செய்வார். And He will help you. எல்லா விதத்திலும் உனக்கு உதவி செய்வார். And He will help you in நீ every way. எங்கெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து முடியாது முடியாது என்று எழுதுகிறாயோ, கீழே அதே லைன்ல ஆன்சர் எழுது. தேவனால் முடியும், தேவனால் முடியும், தேவனால் முடியும். என்னால் முடியாது, சூழ்நிலைகள் முடியாது என்று சொல்லுகிறது, உலகம் முடியாது என்று சொல்லுகிறது, நடக்காது என்று சொல்லுகிறது. உலகம் சொல்லுகிறது உண்மையா இருந்தாலும் தேவன் சொல்லுகிறதான் நான் நம்புவேன், தேவன் சொல்லுகிறதான் நான் ஏற்றுக்கொள்வேன். தேவன் என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் முடிக்கிறவர். ஹல்லேலூயா. My Lord can fulfill all my needs. உங்கள் தேவன் யார்? Who is your God? எல்லாவற்றையும் முடிக்கிறவர். The ஹல்லேலூயா. Lord who finishes everything. எவ்வளவு கடினமான பகுதியா இருந்தாலும், Whatever hard part it may எவ்வளவு be. முடியாது என்று சொல்லுகிற பகுதியா இருந்தாலும், Maybe the part is very hard to அதிலே போய் அவர் அங்கே கிரியை செய்வார். even in that place the Lord எலும்பு will work. நிறைந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தர் கிரியை செய்கிறார். And the Lord was working in the valley of புதைக்கப்பட்டு the dry bones. அருமையான புதைக்கப்பட்ட லாசருவின் கல்லறைக்குள்ளே போய் கர்த்தர் கிரியை செய்கிறார். And the Lord can raise the dead body. இயேசு வெளியே நின்று ஜெபித்தார். Jesus was standing outside and praying. ஆனால் நீங்கள் இயேசுவை வெளியே நின்று ஜெபிக்கிற ஒரு நபராய் தான் பார்க்கிறீர்கள். And you are looking at வேதம் Jesus. அப்படிதான் எழுதி இருக்கிறது. That is what the word of God ஆனால் says. தேவன் பூட்டப்பட்ட கல்லறைக்குள்ளே போய்விட்டார். But the ஹல்லேலூயா. Lord has gone into the tomb of Lazarus. அதை உங்களால நம்ப முடியவில்லை, And you are unable to believe it. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. You are unable to accept அவர் it. ஜெபிப்பதற்கு முன்னே தேவன் அங்கே போய் அவனை உயிரோடு எழுப்பி விட்டார். Even before his prayer he was made to life. தீக்குள்ளே போவதற்கு முன்னே அவர் போய்விட்டார். And even they went into the fire. தீக்குள்ளே The Lord யார் has போக gone. முடியும்? Who can go into the fire? அவர்தான் போக முடியும். And he only can go சிங்க inside. கேபிக்குள்ளே தானியேல் போவதற்கு முன்னே அவர் போய்விட்டார். And in the den, சிறைச்சாலையிலே அவர்கள் போவதற்கு முன்னே அவர் போய்விட்டார். the Lord has gone into the prison even ஆகவே before they went. கடினமான பகுதியை நீ கடந்து போகிறதா இருந்தாலும் அதற்கு முன்னே தேவன் போகிறார். The Lord will ஹல்லேலூயா. go before you in your hard path. எல்லாம் முடியும். Everything is மூன்றாவது possible. நான் பேசி முடிக்கிறேன். And third thing I want to speak. மூன்றாவது அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Thirdly, it is அதே written that வார்த்தை he வசனத்தை took மறுபடியும் rest. வாசிக்கலாம். தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்து ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Genesis chapter 2 and verse 2. And on the seventh day God ended his work which he had done, and he rested on the seventh day from all his work which he had done. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே ஆச்சரியமான ஒரு சிருஷ்டிப்பு என்னவென்றால் ஓய்வு. And in the creation one thing is marvelous, that is நீங்கள் rest. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆதியாகம புத்தகம் அருமையான 2ஆம் அதிகாரம், அந்த நீங்க வாசிச்சிட்டீங்க. எபிரேயர் 4:4 வாசிக்கலாம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். Hebrews chapter 4 and 4. For he has spoken in a certain place on the seventh day in this way, and God rested on the seventh day from all his works. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே ரொம்ப ஆச்சரியமான சிருஷ்டிப்பு இளைப்பாறுகிறது. One thing is marvelous in the creation of God, that is நீங்கள் rest. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். Think about it. ஒரு காக்கா சத்தம் போடல, And not even a crow. எல்லாம் கூட்டிலே உட்கார்ந்து தூங்கி கொண்டே இருக்கு. And every crow is in its nest and sleeping. ஒரு பூச்சியை காணும்.
We are unable to see நாய் even an நல்ல insect. தெருவுல கிடந்து அப்படியே நல்லா தூங்கிட்டே இருக்கு. Even the dogs are lying on the streets and நீங்க இன்னைக்கு கொஞ்ச sleeping. நேரத்துல தூங்க போறீங்க. And you are going to sleep. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி, தேவனுடைய சிருஷ்டிப்பை பாருங்கள். How wonderful the creation of God is. அந்த சத்தம் போடுற ஆளு தூங்கும்போது பார்த்தா நான் பாப்பேன், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாப்பேன். கையை தூக்கி போட்டா இப்படி விடுது. ஆனா என்ன ஆட்டம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கைய முகத்தை இப்படி திருப்பி விட்டா அப்படி போகுது. ஒண்ணு வச்சனா என்ன நடக்குன்னு சொன்னாலும் அவருக்கு தெரியல, எங்க இருக்கிறான்னு தெரியல. வீட்டுல தான் படுத்துருமே, எலும்பி பார்த்தாதான் அந்த ரூம், இந்த சீலிங் கீலிங் எல்லாம் தெரியுது. யோசிச்சு பாருங்க, நாம் தூங்குகிற நேரத்துல எங்க இருக்கிறோம் என்று கூட நமக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. We do not feel இது where we மாத்திரம் are when நமக்குள்ள we are இல்லாம sleeping. போனா 100% பூமியில பைத்தியமாயிருப்பாங்க. இந்த இளைப்பாறுதல் தான் மனுஷனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். The rest the Lord has kept for the man is a great blessing. பிச்சைக்காரன் தூங்கிட்டு இருக்கிறாயா? Even the நாளை காலை beggars are பிச்சை எடுக்கலாம், sleeping. இப்ப தூங்குறான். ஆஸ்பத்திரியில எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாயா? வியாதியில உள்ளவன் தூங்காம அவன் உள்ள படுத்திருந்தா என்ன ஆகுறது? ராத்திரியும் வந்து என்ன பண்ணுவாங்க, டாக்டர் வந்து அறுத்துட்டு இருப்பாங்க, ஊசியை போட்டுட்டு இருப்பாங்க. அவன் ராத்திரியிலே தூங்கிட்டே இருக்கிறான். அந்த மெத்தையில அப்படியே படுத்து தூங்குறான். வியாதி ராத்திரியில அவனை ஒண்ணும் செய்யல. ரொம்ப ஆச்சரியம். தேவனுடைய அந்த ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதல் ரொம்ப ஆச்சரியமானது. நான் அதை ரொம்ப யோசிச்சே இல்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவரும் தூங்குறான்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டு இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நம்மள மாதிரி தூங்கிட்டு இருக்கிறார் நினைக்காதீங்க. The Lord who keeps Israel do not sleep or slumber. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இளைப்பாறுகிறார். He takes rest. ஆனால் அவருடைய இளைப்பாறுதலும் நம்முடைய இளைப்பாறுதலும் வித்தியாசமானது. But the rest of the Lord and us is different. நம்முடைய இளைப்பாறுல என்னென்ன சொப்பனம் கிடைக்குது பாருங்க, அழகான And சொப்பனம். when we rest we நீங்க நைட்ல அமெரிக்காலாம் போயிட்டு நியூயார்க் பட்டத்தெல்லாம் சுத்திட்டு பாண்டிச்சேரியில வந்து அங்க இருக்கிறீங்க, ராத்திரி நல்ல சொப்பனம். காலையில தட்டி எழுப்பும்போது தான் கோவம் வருது. இந்த சொப்பனம் முடிஞ்ச பிறகு தட்டி எழுப்ப கூடாது. என்ன அழகழகான சொப்பனம் வருது. பிரைஸ் தி லார்ட். காரை ஒருத்தர் நமக்கு திறந்து விடுற மாதிரியும், சல்விட்டு ஒருத்தர் அடிக்கிற மாதிரியும், எங்க வேணாலும் போலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் ராத்திரி போயிட்டு வரலாம். இந்த சொப்பனம் கூட சில சமயம் நான் எழும்பி சிரிச்சிட்டு இருப்பேன். அவ்வளவு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சிருஷ்டிப்பு ரொம்ப ஆச்சரியமானது. The creation of the Lord is wonderful. அந்த இளைப்பாறுதல் ரொம்ப ஆச்சரியமானது. And the rest is also wonderful. மனுஷனுக்கு மகிழ்ச்சி என்று ஒன்று வேணும். And man needs joy. ஒருவேளை அந்த சந்தோஷத்தை தேவன் தூக்கத்திலே கூட வச்சிருக்கிறார். Even in sleep the Lord has kept us joy. நீங்க தூக்கத்துல சிரிக்கிற ஆளை பாத்துக்கிறீங்களா? Have you ever seen people sleeping? தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் சிரிக்கிற ஏதோ ஒரு படம் கிடம் பார்த்திருப்பான், ராத்திரி சிரிச்சுட்டு இருக்கிறான். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானதுதான். ராத்திரி தூக்கத்துல பேசுற ஆளை பார்த்துருக்கீங்களா? அவன் பாட்டுக்கு இன்னும் பேசிட்டு இருக்கிறான் தூங்கத்துல. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிருஷ்டிப்பு. நாய் சிரிச்சா என்ன ஆகுறது? உங்க வீட்டு பூனை சிரிச்சா என்ன ஆகுறது? உங்க வீட்டு பூனை தூங்கிட்டு இருக்கும்போது சிரிச்சா என்ன ஆகுறது? அவ்வளவுதான், தொலைஞ்சீங்க நீங்க. உடனே 74334 அடிச்சு பாஸ்ட் உடனே வர சொல்லு. அவர் கைலி கட்டினாலும் கைலியோடி தூக்கிட்டு வாங்குறாங்க. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியமான. The creation of the Lord is wonderful. நீங்கள் தூங்கும் போதுதான் நம்முடைய செல்ஸ்ங்க வந்து growth ஆகிறதா, வளர்கிறதா. எவ்வளவு ஆச்சரியமான தேவன். During your sleep நாம் your அப்படியே cells are நாம் growing. ஜெபம் பண்ணலாம். Let அப்படியே us pray. ஜெபம் பண்ணலாம். Praise the Lord. எவ்வளவு ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்க யோசியுங்கள். எல்லா கவலையும் நீங்கள் விட்டு விடுங்கள். மற்றது எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய தன்மையை நீங்கள் யோசிக்க யோசிக்க யோசிக்க, ஆண்டவரே இந்த அற்ப மனுஷனாய் எனக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கவும் இந்த வார்த்தைகளை பேசவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற மேலான கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் தேவனை ஆண்டவரே குறைவாக நினைத்திருக்கிறோம், குறைவாக யோசித்திருக்கிறோம், குறைவாக சிந்தித்திருக்கிறோம். அல்லேலூயா. 3 காரியங்கள். யெகோவா யாவே என்ற வார்த்தையினுடைய பொருள் தன்மை என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர் என்பதை நான் உங்களோடு கூட நான் பேசினேன். Praise the Lord. திட்டங்களை நிறைவேற்றுகிறவர், முடித்து விடுகிற தேவன், ஓய்ந்திருக்கிற தேவன். அல்லேலூயா.
ஓய்ந்திருக்கிற தேவன். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. கர்த்தரை துதியுங்கள், நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள். Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனை அருமையானுடைய எண்ண அலைகளுக்குள்ளே, உங்கள் சிந்தனை அலைகளுக்குள்ளே, உங்கள் உணர்வின் அலைகளுக்குள்ளே கொண்டு போங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவா ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஐயா, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஐயா, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஐயா, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளில குமாரனாக நமக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவராக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராய் நமக்கு காட்சியளித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ ரக சந்தரக துரபக பௌனி லக சந்தரக துரபக ரிக ரக பகபானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு மகாபரிய தேவன். ஹல்லேலூயா. நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மூன்றாவது பேரை எங்களுக்கு விளக்கி காண்பித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நான்காவது பேரை எங்களுக்கு விளக்கி நீர் காண்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் இந்த மாலை வேளை கூட்டத்திலே வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் வைத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து